நம்ம பார்க்க போகிறது ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், நம்ம பழைய காலத்து ஃபோட்டோஸ், வீடியோஸ் அண்ட் டாக்குமெண்ட் எல்லாமே வச்சுருப்போம். அது மட்டும் இல்லாமல் புதுசு கூட நம்ம வச்சுருப்போம். ஏகப்பட்டது நம்ம கையில் இருக்கும். எல்லாமே நம்ம என்ன பண்ணணும்னு சொன்னால் யூஎஸ் மெமரி அப்படி இல்லைன்னு சொன்னால் பார்த்தீங்கன்னா மொபைலில் எல்லாத்தையும் நம்ம போட்டு வச்சுருப்போம். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா சப்போஸ் நம்மளோட கையை விட்டு மிஸ்யூஸ் ஆகிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. அப்படி இல்லாமல் யாரும் எடுத்து போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அந்த விஷயமெல்லாம் நடக்காமல் நம்ம எப்படி நம்ம செக்யூரிட்டாக நம்மளோட மொபைல்லே நம்ம வச்சுக்கொள்வது, அது நம்ம எந்த நாட்டுக்கு நம்ம போனாலும் எத்தனை மொபைல் வாங்கினாலும் என்ன செஞ்சாலும் அதை நம்ம ரிட்டன் அதே குவாலிட்டியில் அந்த ஃபோட்டோஸ், வீடியோஸ் எந்த ஒரு டாக்குமெண்ட்டையும் நம்ம எடுத்துக்கொள்ள முடியும். அப்படியான ஒரு சூப்பரான ஒரு விஷயத்தை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ லாஸ்ட் வரை பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு என்ன அப்படின்றது கிளியராக தெரிய வரும். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் நம்ம என்னத்தை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால் கூகுள் ஃபோட்டோஸ் என்ற அப்ளிகேஷனை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த அப்ளிகேஷனை பற்றி பார்த்தீங்கன்னு சொன்னால் டிஃபால்ட்டாகவே நம்மள மொபைலில் வர ஒரு அப்ளிகேஷன். ஸோ இந்த அப்ளிகேஷன் மூலமாக நமக்கு என்னென்ன செய்யலாம் அப்படின்றத பற்றி நான் டீட்டெயிலாக உங்களுக்கு சொல்லித்தரேன். ஓகேங்களா? அதாவது பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த அப்ளிகேஷனில் பொறுத்தளவு பார்த்தீங்கன்னு சொன்னால் நம்ம ஒரு இமெயில் நம்ம யூஸ் பண்ணோன்னு சொன்னால் அந்த இமெயில் ஆட்டோமேட்டிக்காக இதில் என்டர் ஆகிடும். அது மூலமாக பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு நிறைய ஃபோட்டோஸ், வீடியோஸ் எந்த ஒரு டாக்குமெண்ட் இருந்தாலும் அது மூலமாக பேக்கப் பண்ணி வச்சுக்கொள்ளும். யாருக்குமே இது மிஸ்யூஸ் ஆகிறதுக்கு சான்ஸ் இல்லை, செக்யூரிட்டாக இருக்கும். ஓகேங்களா? அதாவது 100% நான் சொல்கிறது. அதாவது பார்த்தீங்கன்னு சொன்னால் என்கிட்ட 4 வருஷம் 5 வருஷம் ஃபோட்டோலாம் நான் வச்சுருக்கேன். பட் அந்த ஃபோட்டோஸ் ஒரு ஃபோட்டோஸ் கூட யாருக்குமே மிஸ்யூஸ் ஆகாது. அந்த அளவுக்கு ஒரு செக்யூரிட்டாக இருக்கக்கூடிய ஒரு அப்ளிகேஷன் தான் இந்த அப்ளிகேஷன். ஓகேங்களா? இந்த அப்ளிகேஷனை எப்படி நம்ம யூஸ் பண்ணுறது, என்ன மாதிரி யூஸ் பண்ணுறோம் அப்படின்றத நான் உங்களுக்கு கிளியராக சொல்லித்தரேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நிச்சயமாக நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். அதாவது நல்ல ஒரு செக்யூரிட்டியோட. ஓகேங்களா? ஓகே, இந்த அப்ளிகேஷனை எப்படி யூஸ் பண்ணுற அப்படின்னு சொன்னால் இந்த அப்ளிகேஷனை நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் யூஸ் பண்ணுற, அதாவது டிஃபால்ட்டாக வர அப்ளிகேஷன், அதாவது இப்போ நீங்கள் மொபைல்லே டிஃபால்ட்டாக வர அப்ளிகேஷன் தான். அதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் எத்தனை நீங்கள் இமெயில் யூஸ் பண்ணுறீங்களோ அந்த இமெயிலில் உங்களுக்கு இங்கே வந்துடும். எத்தனை இமெயில் யூஸ் பண்ணுறீங்களோ எந்த இமெயிலில் நீங்கள் அதாவது இந்த ஃபோட்டோஸ் உங்களோட டாக்குமெண்ட்டை நீங்கள் இதில் பேக்கப் பண்ணி வைக்க போகிறீங்களோ அதை நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். ஓகேங்களா? இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு ஒவ்வொரு ஆப்ஷனாக காமிக்கிறேன். அந்த ஆப்ஷன் என்னென்னன்றதை நீங்கள் அதாவது ஒன் பை ஒன்னாக நீங்கள் தெரிஞ்சு கொள்ளணும். அப்படின்னா தான் உங்களுக்கு யூஸ் பண்ணுறதுக்கு லேசாக இருக்குது. அதாவது நீங்கள் பிஸ்னஸ் பண்ணுறதுக்கும் உங்களுக்கு எந்த ஒரு வாய்ப்பும் கிடையாது. ஓகேங்களா? ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் பேக்கப் அப்படின்றத நம்ம கிளிக் பண்ணுவோம். பேக்கப் அப்படின்னு சொன்னால் இதில் பார்த்தீங்கன்னா நிறைய இதுகள் பேக்கப் ஆகும். இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் பேக்கப் செட்டிங் அப்படின்றத கிளிக் பண்ணி இது ஃபஸ்ட்டு ஆப்ஷன் நம்ம ஆன் பண்ண மட்டுமே இது எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக பேக்கப் ஆகும். நீங்கள் பேக்கப் பண்ணணுன்ற அவசியம் இல்லை, எல்லாமே அது பேக்கப் ஆகிக்கிட்டே இருக்கும். சப்போஸ் உங்களோட மொபைலில் இருந்து ஏதோ ஒரு ஃபோட்டோஸ், வீடியோஸ் ஏதோ ஒரு டிலீட் ஆகிட்டா கூட நீங்கள் இதுக்குள்ளே போய்ட்டு அந்த ஃபோட்டோஸ் எல்லாம் நீங்கள் எடுத்துக்கொள்ள முடியும். ஓகேங்களா? அதனால நம்ம இதை ஆன் பண்ணி வச்சிங்கன்னா 24 hours இது பேக்கப் பண்ணிகிட்டே இருக்கும். ஓகேங்களா? ஸோ அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு அப்லோட் சைஸ் அப்படின்றத நீங்கள் காட்டுது. அது நீங்கள் எந்த சைஸில் நீங்கள் உங்களோட ஃபோட்டோஸ் அதாவது உங்கள் டாக்குமெண்ட்டை நீங்கள் அப்லோட் பண்ண போகிறீங்களோ அதை நீங்கள் அப்லோட் பண்ணலாம். ஓகேங்களா? அதாவது பார்த்தீங்கன்னா டிஃபால்ட்டாக இந்த இமெயிலில் உங்களுக்கு தர ஜிபி நினச்சுன்னா 15 ஜிபி தரும். அந்த 15 ஜிபியை தவிர உங்களுக்கு எக்ஸ்ட்ரா உங்களுக்கு அதாவது உங்களுக்கு ஒவ்வொரு இடங்கள் வரும்போது உங்களுக்கு 100 MB 150 MB என்று எக்ஸ்ட்ரா உங்களுக்கு கிடச்சிக்கிட்டே இருக்குது. உங்களை அதாவது இல்லை அப்படின்றது இல்லை. அதாவது அடுத்த ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மொபைல் டேட்டா யூஸர், அதாவது நீங்கள் எந்த இது மூலமாக நீங்கள் யூஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னு காமிக்குது. அதாவது பார்த்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் மொபைல் உள்ள டேட்டாவிலையும் உங்களுக்கு பேக்கப் பண்ணணுமா அப்படின்னு இருக்குது. இல்லை தேவையில்லை அப்படின்னு சொன்னால் நீங்கள் இதை எல்லாமே நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. ஓகேங்களா? அப்படின்னு சொன்னால் அதாவது உங்களுக்கு எப்போ வைஃபை வருதோ அந்த வைஃபைக்கு மட்டுமே எனக்கு போதும், அதை பேக்கப் பண்ண காணும், மற்ற டைமில் பேக்கப் பண்ணக்கூடாது அப்படின்னு சொன்னால் நீங்கள் பிரச்சனை இல்லை, அந்த மாதிரி நீங்கள் செட் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. ஓகேங்களா? அடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் பேக்கப் டிவைஸ் அப்படி ஃபோல்டர் அப்படின்றத நம்ம கிளிக் பண்ணுவோம். இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் எந்த ஃபோல்டரை நீங்கள் அதாவது எந்த ஃபோல்டரில் உள்ள டாக்குமெண்ட்டை மட்டுமே அது பேக்கப் பண்ணணும் அப்படின்ட்டு காமிக்குது. எந்த அதை நீங்கள் இது அதாவது நீங்கள் ஆன் பண்ணி வைக்கிறீங்களோ அது மட்டுமே உங்களுக்கு பேக்கப் ஆகும், மற்ற எதுவுமே பேக்கப் ஆகாது. ஓகேலாம்? ஸோ இதெல்லாம் ஒரு முக்கியமான விஷயங்கள். ஓகேலாம்? ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கே பார்த்தீங்கன்னா அக்கௌண்ட் ஸ்டோர் அப்படின்றத நம்ம கிளிக் பண்ணுவோம். கிளிக் பண்ண உடனே இதிலே ஒரு சேம் செட்டிங் அடுத்தது பார்த்தீங்கன்னு சொன்னால் ஃப்ரீ பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணும். இதை பார்த்தீங்கன்னு சொன்னால் எக்ஸ்ட்ரா நான் ஆல்ரெடி நான் உங்கள்கிட்ட சொன்ன மாதிரி எக்ஸ்ட்ரா உங்களுக்கு கிடைக்கக்கூடிய எம்பி. ஓகேங்களா? இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு ஃபஸ்ட்டே உங்களுக்கு 15 ஜிபி தந்துடுவாங்க. 15 ஜிபியோட எனக்கு 150 ஜிபி ஒரு 100 ஜிபி வந்து நீங்கள் காசு கொடுத்தா நீங்கள் வாங்கணும். அப்படி இல்லாமல் எனக்கு இந்த ஜிபி எனக்கு காணணும்னு சொன்னால் உங்களுக்கு ஒரு மந்த்லி இல்லாட்டி 2 நாள் 3 நாளைக்கு இருக்கும் அப்லோட் கிடைக்கும் போதெல்லாம் உங்களுக்கு இந்த மாதிரி உங்களுக்கு ஃப்ரீ ஜிபி கிடைக்கும். இப்போ பாருங்கள் ஃப்ரீ ஜிபி எனக்கு கிடைக்குது. இப்போ நான் இதை கிளிக் பண்ண உடனே எனக்கு அப்லோட் ஆகி இந்த ஜிபி எனக்கு ஃப்ரீயாக கிடச்சிடும். ஓகேங்களா? ஸோ இது மூலமாக எனக்கு 4-5 ஃபோட்டோஸ் அப்லோட் பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ எந்த ஒரு ஃபோட்டோஸுமே இது மிஸ்யூஸ் ஆகிறதுக்கு சான்ஸே இல்லை. செம்ம அப்ளிகேஷன் இது. என்கிட்ட 4 வருஷம் கூடி நான் யூஸ் பண்ணுறேன். அதனால தான் உங்களுக்கு இந்த வீடியோவை நான் ஷேர் பண்ணுறேன். ஓகேங்களா? ஸோ இது பேக்கப் ஆகட்டும். ஸோ ஆகி முடிஞ்சது பிறகு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கீழே பார்த்தீங்கன்னு சொன்னாலும் யுவர் டேட்டா இன்
கூகுள் ஃபோட்டோஸ் அப்படின்றது பார்த்தீங்களா, அதை நான் கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணும்போது இது பிரச்சனை இல்லை, இது நமக்கு அந்த இதுலேயே வர்றது நமக்கு இது தேவையில்லை. ஸோ அடுத்து நம்ம கிளிக் பண்ணுவோம். ஓகேங்களா. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஃபோட்டோஸ் செட்டிங் அப்படின்றத கிளிக் பண்ணுவோம். கிளிக் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இமெயில், இந்த இமெயிலை நீங்கள் செலக்ட் பண்ணி பேக்கப் பண்ணுறீங்க அப்படின்றது. அடுத்து பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷன் தேவைன்னு சொன்னால் நீங்கள் ஆன் பண்ணி வச்சுக்கலாம். என்னென்ன ஃபோட்டோஸ் பேக்கப் ஆகும்போது உங்களுக்கு மேலே காமிக்கும், இது எனக்கு அதாவது பேக்கப் ஆகுது அப்படின்றத காமிக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா குரூப். ஓகேங்களா. குரூப் அப்படின்றத கிளிக் பண்ணி போகுது. இதில் பார்த்தீங்கன்னா பேஜ் குரூப் அப்படின்றத, அதாவது நம்ம நிறைய ஃபோட்டோஸ் பிடிச்சிருப்போம், 1000 ஃபோட்டோஸோ இல்லை 150 ஃபோட்டோஸோ நம்ம பிடிக்கும்போது அது எங்கெங்கே இருக்குன்னு நமக்கு தெரியாது. அப்போ நம்ம இதை ஆன் பண்ணி வைக்கிற மூலமாக அந்த ஒரே பேஸ், அதாவது 150 பேஸாக இருந்தால் ஒரே பேஸ் 150 ஃபோட்டோவாக இருந்தாலும் அவ்வளோங்க ஒருமிக்க கொண்டு காமிக்கும். ஓகேங்களா. ஸோ அதுக்காக தான் நம்ம இதை ஆன் பண்ணி வைக்கிறோம். தேவையில்லை அப்படின்னு சொன்னால் இதை நீங்கள் அப்படியே ஸ்டாப் பண்ணி வைக்கலாம், அது பிரச்சனையே இல்லை. ஓகேங்களா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அடுத்த செட்டிங் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நீங்கள் உங்களோட பேஸு அதாவது அதில் நம்ம எந்த திகதி நம்ம அப்லோட் பண்ணோம் அப்படின்றதெல்லாம் நமக்கு தேவையில்லை அப்படின்னு சொன்னால் நம்ம அதெல்லாம் நம்ம மறைச்சி வைக்க முடியும். வைக்கலாம். ஸோ அடுத்த பார்த்தீங்கன்னா உங்களுக்கு SD கார்டு மூலமாக உள்ளதை நீங்கள் எடுத்துக்கொள்கிறது. அடுத்தது பார்த்திங்கன்னா ஷேர் பண்ணுறது, இது முக்கியமானது. இதை நீங்கள் எந்த ஒரு விஷயத்துலேயும் நீங்கள் மிஸ்யூஸ் பண்ணக்கூடாது. அதாவது பார்த்திங்கன்னு சொன்னால் இப்போ இதில் பார்த்திங்கன்னு சொன்னால் இப்போ மேலே பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு நேம் இமெயில் அட்ரஸ் அப்படின்னு கேட்குது. அந்த நேம் அந்த இமெயில் அட்ரஸை நீங்கள் யாருக்கு ஆடுறதையும் நீங்கள் என்டர் பண்ணக்கூடாது. இதில் நீங்கள் உங்களோட இமெயில், இப்போ என் ஃப்ரெண்ட் இமெயில் நான் இதில் என்டர் பண்ண போகிறேன் அப்படின்ட்டு என்டர் பண்ணிட்டு கொடுத்தீங்கன்னு சொன்னால் அவங்க அந்த இமெயில் மூலமாக இருக்கவங்களும் பார்க்க முடியும். அதனால் நீங்கள் இந்த இமெயிலையும் நீங்கள் இதில் என்டர் பண்ணக்கூடாது. அப்படி என்டர் பண்ணுறதால அதாவது உங்களுக்கு விசுவாசமாக இருக்கணும். அதாவது உங்களோட ஒய்ஃபாக இருந்தாலும் உங்களோட லவ்வராக இருந்தாலும் அவங்களுக்கு நீங்கள் கொடுத்தீங்கன்னா அவங்க நீங்கள் ரெண்டு பேரும் ஷேர் பண்ணி பார்க்க முடியும். அதை விட்டுட்டு மற்றவங்களை நம்ம ஷேர் பண்ண அப்புறம் மற்றவங்களை வச்சு பார்க்க போகிறோம்னு சொன்னீங்கன்னா சப்போஸ் அதில் இருந்து மிஸ்யூஸ் ஆகிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. அதனால் நீங்கள் இதில் கொடுக்குறது நான் என்னை பொறுத்த அளவுக்கு இதை அவாய்ட் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறேன். சப்போஸ் உங்களுக்கு அது விருப்பம்னா நீங்கள் கொடுத்துக்கொள்ள முடியும். ஓகேங்களா. ஓகே. வேறு ஆப்ஷன்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் எல்லாமே நம்ம ஃபோட்டோஸ் மறைச்சி வைக்கிறது, லொக்கேஷன் மறைச்சி வைக்கிறது, அடுத்தது எல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் அடுத்தது பார்த்தீங்கன்னா கூகுள் லொக்கேஷன் செட்டிங்கு இதெல்லாம் நமக்கு தேவையில்லை. ஓகேங்களா. அவ்வளோதான் இதுக்குரிய இன்ஃபர்மேஷன். ஸோ இந்த இதை நீங்கள் பாருங்கள், இந்த வீடியோ பாருங்கள். இதை வச்சு இன்னும் நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னால் அந்த வீடியோவுக்கு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். நிச்சயமாக நான் உங்களுக்கு இன்னும் நிறைய விஷயங்களை நான் சொல்லித்தரதுக்கு நான் ரெடியாக இருக்கேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவை மற்ற நண்பர்கள் ஷேர் பண்ணுங்கள் ப்ளீஸ்.